கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாவை காத்துக்கொள்வதை குறித்து பார்ப்போமா? நீதிமொழிகள் 21:23 வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கணில் இருந்து காத்துக்கொள்கிறான் என்று சாலமன் ஞானி சொல்கிறார். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் அவனுடைய ஆத்துமா எப்பொழுதும் சமாதானம் உள்ளதாக காணப்படத்தக்கதாக அவன் காத்துக்கொள்கிறவனாக காணப்படுகிறான். நல்லவர்களும் தீயவர்களும் வாழ்கின்ற இந்த சமுதாயத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ண வேண்டுமானால் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் குறித்து மிகவும் கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். திருவள்ளுவர் தம்முடைய திருக்குறள்ல தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடி என்று சொல்லியிருக்கிறார். பேசுகின்ற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை நொறுங்க பண்ணும். ஒரு அடி அடித்து விட்டால் அந்த நிமிடத்தோடு அந்த வலி காணாமல் போய்விடும். ஆனால் பேசுகின்ற வார்த்தையினால் நம்மை காயப்படுத்தும் பொழுது, அந்த வார்த்தை அவர்களை பார்க்கும் பொழுது அல்லது அவர்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் நம்முடைய ஆத்துமா சமாதானமற்றதாக காணப்படும். யாரோடு எந்த வார்த்தைகளை பேசினாலும் கவனமாக பேசும் பொழுது நாம் மற்றவர்களை காயப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட மாட்டோம். நம் வேதத்திலும் கூட இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கலாம். தாவீது தன்னுடைய 10 வாலிபரை கர்மேலில் இருக்கிற நாபாலிடத்துல அனுப்பி அவனுடைய சுக செய்தியை விசாரிங்க, தாவீது எங்களை அனுப்பி இருக்கிறாரு, உங்களுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த 10 வாலிபரும் நாபால்கிட்ட போறாங்க, நாபால்கிட்ட பேசுறாங்க. 1 சாமுவேல் 25:23 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க தாவீது சொல்லி அனுப்பினார்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த சமயம் நாபால் அதனை கேட்டவனாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்களுடைய எஜமான்களை விட்டு ஓடி போகிற ஊழியக்காரர்கள் உண்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய தண்ணீரையும் மயிர் கத்திரிக்கவங்களுக்கு நான் சமைச்சு வச்ச உணவையும் உங்களுக்கு நான் கொடுப்பேனோ அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அவங்க தாவீதிடத்துல சொல்றாங்க, அதாவது நாபால் அவங்கள என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. நாபால் அந்த ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளாததை குறித்து அந்த ஊழியக்காரர்கள் தாவீதிடத்துல சொல்றாங்க. உடனே தாவீது சொல்றாரு, தன்னோட 400 வாலிபரை கூட்டிக்கிட்டு அவங்கள போய் நம்ம அவங்களுக்கு பாதகம் பண்ணுவோம், அவங்களுக்கு வீராப்போடு கிளம்பும் போது இந்த செய்தி நாபாலின் மனைவி அபிகாயிலுக்கு சொல்லப்படுகிறது. உடனே அபிகாயில் என்ன செய்யறான்? வசனம் 18 இவ்வாறாக சொல்கிறது, அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்சையும் வச்சலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வச்சலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல ஏற்றியும் தன்னுடைய வேலைக்காரங்கள்ட்ட அதை கொடுத்து அனுப்பி, நான் பின்னால வாரேன், நீங்க போங்கன்னு சொல்றான். உடனே பின்னால அவளும் போறான். தாவீது இறங்கி வாராரு. உடனே அவங்க முன்னால தாவீதின் முன்பாக முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்கிறவளாக காணப்படுறான். அது மாத்திரமல்ல, இந்த நாபால் ஒரு பேலியாளின் மகன், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்களுடைய ஊழியக்காரங்க போன செய்தியை நான் அறியலை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட தான் கொண்டு போன அத்தனை பொருட்களையும் கொடுக்கிறவளாக காணப்படுறான். எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிற மகளாக அங்கு காணப்பட்டான். அப்படியாக இருக்கும் பொழுது தாவீது என்ன செய்கிறார்? மனமிறங்கி அந்த பாதகம் செய்யாதவராக காணப்பட்டார். நாபால் நான் எப்படி கொடுப்பேன்னு சொல்லி தாவீது யார், ஈசாயின் குமாரன் யாருன்னு அவங்க ஊழியக்காரர்கிட்ட பேசுறாங்க. அவனுடைய வார்த்தை அவ்வாறாக காணப்பட்டது. அதே சமயம் நாபாலுடைய மனைவியின் வார்த்தை, நாபால் ஒரு பேலியாளின் மகன், அவனுக்கு பைத்தியம் இருக்குது, நீ கொலைபாதகராக காணப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மகளாக அபிகாயில் அந்த இடத்துல காணப்படுறான். அபிகாயிலுடைய வார்த்தை அந்த இடத்துல நல்ல வார்த்தையாக காணப்பட்டு தாவீது தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டவனாக காணப்பட்டான். மத்தேயு 6:45 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாபால் அவனுடைய பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத காரியத்தை பேசினான். அபிகாயில் தன்னுடைய நல்ல இருதயத்திலிருந்து நல்ல விதமாக அவர் பேசி தாவீதை அந்த இடத்துல கொலைபாதகத்திலிருந்து விலக்கி காத்து கொண்டவளாக காணப்பட்டார். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்ற இந்த உலகத்துல நம்முடைய நண்பர்களையோ நம்மை சார்ந்த யாரையாயினும் நாம் என்ன செய்யக்கூடாது?
பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறவர்களாக காணப்படாதவனம் நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாயையும் நம்முடைய நாவையும் நாம் காத்துக்கொள்கிறவர்களாக, நம்முடைய ஆத்மாவை இடுக்கண்களுக்கு தப்பித்துக் கொண்டவர்களாக நாம் காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது இந்த உலகத்துல நம்ம பூரண சமாதானத்தோடு வாழக்கூடிய கிருபை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் நாவின் வார்த்தைகளினால் கஷ்டப்பட்டு போகாத வண்ணம், மற்றவர்களை துன்பப்படுத்தாத வண்ணம் தேவனே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிரோம்ப்பா. ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாருமப்பா. உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்கிற நாங்கள் அப்பா பூரண சமாதானத்தோடு காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும்ப்பா எங்கள் நாவின் வார்த்தைகளை குறித்து கவனமாக காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாதம் பணிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.